ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையல் அறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அட்டகாசமான சுவையில் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். 1 கிலோ தம் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் 4 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் இது நல்லா உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம இப்போது ஊற வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நான் செய்கிறதுக்கு பெரிய அளவுக்கு வாணலி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. ஸோ நெய் ஊற்றுனீங்கன்னா அதோட ஸ்மெல்லே சூப்பராக இருக்குங்க. இப்போது இது கூடவே நான் 2 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன், 2 அன்னாச்சிப்பூ, 4 கார்டமன், ஒரு மராத்தி மொக்கு, 4 ஏலக்காய், கடல் பாசி கொஞ்சமாக, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 பச்சை மிளகா, ஒரு 4 மீடியம் சைஸ் ஆனியன், அதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் வதங்கினதுமே ஆனியனையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த பிரியாணி. நம்ம தம் பிரியாணி செய்கிறோம். ஸோ நமக்கு சூப்பரான அவுட்புட் கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போது இது கூடவே நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். இந்த 1 கிலோ அரிசி நம்ம போட்டு செய்கிறது. இதோட பச்சை வாசனை போனதுக்கு பிறகு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழைகளை எடுத்திருக்கேன். கூடவே கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இதில் போட்டுக்கலாம். முன்னாடியே போடும்போது அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும். அப்போ நமக்கு சூப்பரான ஒரு வாசனையான பிரியாணி கிடைக்குங்க. இப்போ இது கூடவே நான் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். பிரியாணி மசாலா ஹோம்மேடு தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கினா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கோட் ஆனதுமே நம்ம ஒரு 3 to 4 மீடியம் சைஸ் தக்காளியை எடுத்துருக்கேங்க. அதை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா குழஞ்சி வேகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இது கூடவே நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதுமே நான் ஒரு 1/4 கப் போல் ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துருக்கேங்க. அதையுமே இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது நான் சிக்கனை நல்லா கழுவி மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. சிக்கன்லேயே தண்ணி நல்லா நீர்த்து வருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா வேகட்டும். நமக்கு மசாலாலாம் பார்க்கும்போதே எவ்வளோ டெம்ட் ஆகுது பாருங்கள். அந்த அளவுக்கு சூப்பராகவும் இருக்கும் பிரியாணி. குக்கரில் தான் செய்யணும் அப்படின்றதே கிடையாதுங்க. பிகினர்ஸ்க்கு வீட்டிலே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பழகுங்க. சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ நான் அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். நான் 4 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேங்க. 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் 6 டம்ளர் அளவுக்கு தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா இது பொங்கி வரணும். இதுக்கு மேலே கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கடைசியில் கரம் மசாலா சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவரே வேறு லெவலில் இருக்கும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இது நல்லா கொஞ்சம் நுரைச்சி வரட்டும். அந்த சமயத்தில் நம்ம கழுவி தண்ணியை வடித்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை போட்டதுமே நல்லா போட்டு கிளறாதீங்க. லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அப்படியே விட்டுடுங்க. அது நல்லா ஒரு கொதி வரட்டும்.
நமக்கு அரிசி வந்து ஒரு 70 to 75% வந்து நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்திருக்கு. ரைஸ் வந்து பாதி வேக்காடு வந்து ஆயிருக்குங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நல்லா ஆல்மோஸ்ட் வந்து நல்லா குக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா குக் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து இதை ஈஸியாக வந்து தம் போட்டுடலாம். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான மெத்தடில் செய்யலாங்க. சமைக்க தெரியாதவங்க கூட இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு அசத்தலாம். பாருங்கள் குக்காக இருக்குது. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி வந்து இறங்கினதுமே நம்ம வந்து தம் போட்டுடலாம். அதுக்காக சைடில் வந்து நான் வந்து இப்போ சில்லி போட போகிறேன். ஸோ அதுக்காக நான் வந்து 1/4 கிலோ அளவுக்கு சிக்கனை வந்து எடுத்துருக்கேங்க. அதில் வந்து ஃபுல்லாக எலும்புகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம எந்த வித மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இதுவே வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம கலந்து விட்டுட்டு லைட்டாக தெளித்து விட்டு கலந்து விடுங்க. தண்ணி நிறையா இறங்கிடுச்சுன்னா நமக்கு வந்து மசாலா எல்லாமே வந்து கறியில் வந்து கோட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் போல் ஊற வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து குக்காக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து தம் போட்டுடலாம். இப்போ நான் வந்து தவா வச்சுருக்கேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து பிரியாணி வச்சுருக்க பாத்திரத்தை எடுத்து அது மேலே வச்சுருங்க. பார்த்திங்களா, மூடி வச்சுட்டேன். இப்போ அதுக்கு மேலே வந்து நான் வேறு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நிரப்பி வச்சுருக்கேன், ஒரு வெயிட்டுக்காக தான். இப்போ நம்ம வந்து இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம்லையும் ரொம்ப வந்து ஸ்லோவாகவும் வச்சிடாதீங்க. மினிமம் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். நமக்கு வந்து சூப்பரான ஒரு பிரியாணி வந்து கிடச்சிருங்க. நம்ம வந்து ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போது 25 மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பாருங்கள். வாவ், சூப்பராக இருக்குங்க பிரியாணி. செம்மையாக வந்திருக்கு. ரைஸ் எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் வந்து உடனே வந்து எடுத்து சர்வ் பண்ணாதீங்க. ஒரு 10 மினிட்ஸ் போல் அப்படியே விட்டுடுங்க. ஏன்னா அடியில் வந்து தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகிட்டு நமக்கு வந்து நல்ல ஒரு உதிரியான பிரியாணி வந்து கிடைக்குங்க. இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை, புதினா தலைகளை தூவி விட்டுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் போல் நெய்யும் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. நீங்கள் சாப்பிடும்போது ஓப்பன் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு மணமாக இருக்குங்க நம்மளுடைய பிரியாணி. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நான் இப்போ வந்து பிளேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். அப்புறமா நம்ம சர்வ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க சில்லியை வந்து பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்களேன், குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. இது வந்து ஒரு சூப்பரான காம்போ ஆஃபர் தாங்க. தம் பிரியாணி ப்ளஸ் வந்து சில்லி. இது கூடவே நம்ம வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வந்து செஞ்சுருக்கோம். இதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா குக் ஆனதும் நம்ம வந்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சில்லி வந்து சூப்பராக ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து இதை எடுத்துடலாம். ஸோ பிரியாணியும் சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு பொல பொலன்னு அரிசி வந்து உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளவுதாங்க, பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு சூப்பரான தம் பிரியாணி. இந்த பிரியாணி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேங்க. இதை நம்ம இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம். ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து சாப்பிடலாம் இந்த 1 கிலோ பிரியாணியில்.
கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து இது ரொம்பவே வந்து பிடிச்சிருக்குங்க. அவ்வளவுதாங்க. ஒரு சூப்பரான, அட்டகாசமான, உதிரி உதிரியான தம் பிரியாணி வித் சில்லி காம்போ ரெசிபி வந்து நம்ம சூப்பராக செஞ்சு காட்டியிருக்கோம். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்ததுன்னா அம்மா பொண்ணு சமையலறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக சமைக்கவே தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம சூப்பரான ஒரு பிரியாணி ரெசிபியை செஞ்சு காட்டியிருக்கோம். தம் பிரியாணி குக்கரில் வச்சு நம்ம வந்து கொலைய வைக்க வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் தம் பிரியாணி செஞ்சிங்கன்னா அட்டகாசமாகவே இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் இன்புற்று இருங்கள். நன்றி.